இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாருமே ஜிபே, போன்பே எல்லாமே யூஸ் பண்ணுவோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல யாருன்னா காசு அனுப்பும்போது உங்களுக்கு வந்து மொபைல் எடுக்காம உங்களுக்கு ஜிபேல வந்து வாய்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதே மாதிரி போன்பேலயும் வந்து நீங்க வந்து வாய்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கேட்கலாம். யாருன்னா காசு அனுப்புனா அதை வந்து எடுத்து பார்க்கணும்னு தேவையில்ல. வாய்ஸ்லயே உங்களுக்கு வந்து இவ்வளவு காசு வந்திருக்கு, யார் அனுப்புறாங்களோ அவங்களோட நேம் சொல்லி வந்து இவ்வளவு மணி வந்து கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு இந்த வாய்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடும். இதுல முக்கியமா நீங்க வந்து தமிழ்லயும் வாய்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து தமிழ்ல இவ்வளவு காசு வந்து பெறப்பட்டதுன்னு வாய்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வரும். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் வந்து பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணில வந்து சர்ச் பாக்ஸ்ல வந்துட்டு யூபிஐ பேமெண்ட் அனௌன்சர் ஆப் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆப் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணா அந்த ஆப் வந்து 4.3 ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எனக்கு இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களோட மொபைல்ல வந்துட்டு கூகுள் அசிஸ்டன்ட் ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது வந்து என்னபிள் இருக்கணும். அது வந்து டிசேபிள் இருந்தா இது வந்து ஒர்க் ஆகாது. இப்போ வந்து நம்ம இந்த ஆப்பை வந்து ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டேர்ம் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து அக்செப்ட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா நீட் நோட்டிபிகேஷன் ஆக்சஸ் கேட்கும். இது வந்து ஆக்சஸ் கொடுத்துருங்க. நீங்க அந்த ஆப் எடுத்து இதுல வந்து ஓகே கொடுத்துருங்க உங்க மொபைலுக்கு. ஓகே கொடுத்துட்டு அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து ஆல் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஃபேவரட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த இதை நோட்டிபிகேஷன் மட்டும் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜிபேக்கு மட்டும் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். கூகுள் பேக்கு மட்டும் வாய்ஸ் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதுல வந்து நீங்க ஆல் பேமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. அப்பதான் எல்லா பேமெண்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து வாய்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வரும். இங்க வந்து ஆல் டேட்ஸ் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு அடுத்து முக்கியமான செட்டிங்ஸ் பார்க்கலாம். கீழே வந்து ப்ரிஃபரன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்துட்டு ரெண்டாவது வந்து வாய்ஸ் செட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து இன்க்ரீஸ் வால்யூம் டு மேக்ஸிமம் டூரேஷன் அப்படின்னு இருக்கும். இது வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால உங்களுக்கு வந்து சவுண்ட் அதிகமா இருக்கும். அப்புறம் இன்க்ளூட் சென்டர் நேம் இருக்கும், இதையும் ஓகே பண்ணிக்கோங்க. யார் அனுப்புறாங்களோ அவங்களோட நேமோட அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து தமிழ்லயும் வந்து வச்சுக்கலாம். இதுல வந்து இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே இருக்கு. இதுல வந்து நிறைய லாங்குவேஜ் இருக்கு. நமக்கு தேவையானது இங்கிலீஷ் இருக்கு, அதே மாதிரி தமிழ் இருக்கு. உங்களுக்கு தமிழ் வேணும்னா இங்கிலீஷ் அன்டிக் பண்ணிட்டு தமிழ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே வந்து இந்த 4 டிக் வந்து டிக் ஆயிருக்கான்னு பாருங்க. அதாவது போன்பே, ஜிபே, பேடிஎம் அதே மாதிரி எல்லாமே டிக் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. பார்த்துட்டு அப்படியே பேக் வந்துருங்க. அவ்வளவுதான், நம்ம செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ உங்க அக்கௌண்ட்ல வந்து டிரான்சாக்ஷன் ஆகும்போது உங்களுக்கு வாய்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வருதா இல்லையான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போட்ட வீடியோ நோட்டிபிகேஷன் உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.